வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும், பிப்ரவரி மாத இறுதியில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. இதனால தமிழகத்திற்கும் சீரான மழை பொழிவு மீண்டுமாக அதிகரிக்கப் போகுது. கடந்த சில நாட்களாக மழை பொழிவில்லாம பகலில் வெயிலும், அதிகாலையில் பனிப்பொழிவுமாக தொடர்ந்து காணப்பட்டு வருது. ஒரே நேரத்தில் பல மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் அதிகரிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து இருந்தது. மழை பொழிவுகள் அடுத்த சுற்று மழை எப்போ நமக்கு தொடங்கும்? இதற்கடுத்து மழையே கிடையாதா? ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல கோடை மழை மட்டும் தான் வரப்போகிறதா? 1 மாதத்துக்கு மழையே கிடையாதா? அப்படிலாம் சில பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் இந்த வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் ஒரு பதிலை கொடுக்கும். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள குறித்து நிச்சயம் நம்ம பார்க்கலாம். வங்கக்கடலில் பிப்ரவரி இறுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆனால் நீங்க வந்து நமக்கு வந்து மழை வருமா? வராதா? அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் தேவை கிடையாது. ஏன்னா, இப்போ உங்களுக்கு மழை கண்டிப்பாக உண்டு. மாத இறுதியில மழை பொழிவுகள் கடலோர பகுதியில இருக்கிறவங்களுக்கு கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிரும். ஏன்னா, இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் ஒரு புயல் சின்னமாவோ, இல்ல தாழ்வு மண்டலமாகவோ உருபெற வாய்ப்பு இருக்காது. இது எப்படி உருவாகிறதோ, அப்படியே கரை கடந்து மழைய மட்டும் கொடுத்து போகக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாக நமக்கு வந்து பார்க்கிறோம். குறிப்பா கடலோர பகுதிகள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் இந்த மாத இறுதியில அதிகரிக்கும். அப்ப கடலோர மாவட்டங்கள்லாம் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத பார்த்தாகணும். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் தாழ்வு பகுதியின் காரணமாக சில இடங்கள்ல கனமழை கூட எதிர்பார்க்கிறோம். தேதிகள் சீக்கிரமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா, இந்த தாழ்வு பகுதியே வந்து 18ஆம் தேதிக்கு மேல தான் உருவாக போகுது. அதன் பிறகு உருவாகிய பிறகு பிப்ரவரியினுடைய கடைசி வாரங்கள்ல தான் இந்த மழை பொழிவை நம்ம சில மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கிறோம். அதுவரைக்கும் உங்களுக்கு வந்து மழை கிடையாது. வெயிலும், பனிப்பொழிவு மட்டும் தான் இருக்க போகுது. அதனால தான் தேதிகள் வாரியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் பகலில் வெயிலும், அதிகாலை பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். மழை பொழிவுகள் மாத இறுதியில் தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவானது 2, 3 நாட்களுக்கு நீடிக்கப் போகுது. அதனால நம்ம கடைசி மழை பொழிவாக, அதாவது இது கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்பதாக வரக்கூடிய இந்த மழை பொழிவாக பார்க்கப்படுது. இந்த இந்த மழை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு தீவிரமா தமிழ்நாட்டுல பதிவாகிருச்சு அப்படின்னா, பனிப்பொழிவுகள் குறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா, நமக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் ரொம்ப எல்லா மாவட்டங்களிலும் அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாரி மழை பொழிவு கணிசமாக இப்ப பிப்ரவரி இறுதியில வருகிறத பார்க்க முடியுது. இந்த மழை பொழிவுக்கு அப்புறம் பனிப்பொழிவுலாம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுல குறைய ஆரம்பிச்சிரும். ஆகவே ஒரு கோடை வெயில் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தமிழகத்துல நல்ல ஒரு மழை கிடைத்த பிறகு தான் இந்த கோடை காலத்துக்குள்ள நம்ம போகப்போகிறோம். மார்ச் தொடங்கியாச்சுனாலே கோடை வெயில் தொடங்கி விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா சீக்கிரமாகவே இந்த வருஷம் கோடை வெயில் பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். மார்ச் முதல் 2 வாரங்கள் 34 மேல டிகிரி செல்சியஸ் பதிவாக ஆரம்பிச்சிரும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் தொடர்ந்து 36, 37 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலை பதிவாக ஆரம்பிக்கும். மே மாதங்கள்ல இந்த வருஷம் இயல்பை விட கூடுதலான வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் உண்டு. தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் கணிசமாக நமக்கு தீவிரமாகிட்டே இருக்கு. இப்போ கடந்த மாதத்துல 28, 29 டிகிரி செல்சியஸ் பதிவான இடத்துல, இப்போ நமக்கு எடுத்து பார்த்தோம்னா 33 டிகிரி செல்சியஸ் பதிவாயிட்டு இருக்கு அதிகபட்சமாக. நாமக்கல், சேலம் மாவட்டங்கள், கரூர், திருப்பூர், ஈரோடுலாம் பகல் நேர வெயில் சற்று கணிசமாக அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி பனிப்பொழிவும் ஒரு பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் ஆம், பனிப்பொழிவும் இருக்கு. அதே சமயங்கள்ல பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக தொடர்ந்து இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல்ல. ஆனா இந்த பனிப்பொழிவு தான் அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு விடை கொடுக்கும். பெரும்பாலும் இன்னும் ஒரு 10 நாட்கள் தான். இந்த 10 நாட்கள் நல்ல ஒரு தீவிர பனிப்பொழிவு தமிழ்நாட்டில எதிர்பார்க்கலாம். மிதமான பனிமூட்டம் பொறுத்தவரை அதிகாலையில காணப்படும் உள் மாவட்டங்கள்ல, அதே மாரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு காணப்பட்டாலும், பகலில் கணிசமாக வெயிலின் தாக்கமும் அவ்வப்போது நமக்கு வந்து அதிகரித்து காணப்படும். 33 டிகிரி செல்சியஸ் ஆக பகல் நேரங்களிலும், 16 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் ஆக அதிகாலை நேரங்களிலும் தொடர்ந்து காணப்படும். அதனால ஒரு பக்கம் சற்று கூடுதல் பனிப்பொழிவு, இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம்
பகல்ல. இது எல்லாமே ஒரு 10 நாட்களுக்கு மட்டும். அதன் பிறகு இந்த வங்கக்கடல் பகுதிகள்ல உருவான தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்தில், கடலோர பகுதிகளில் சில இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகிட்டு, அதுக்கப்புறம் பனிப்பொழிவு எல்லாம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிரும். அடுத்ததா நம்ம கடைசியா பார்க்க போகிறது தொடரும் பனிப்பொழிவு. ஏன்னா, இப்போ நமக்கு வந்து வங்கக்கடல்ல உருவாகுறதே வந்து 18ஆம் தேதிக்கு மேல தான் தாழ்வு பகுதியே உருவாகும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுவரைக்கும் மழையே கிடையாதாங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, மழை கிடையாது தான். நமக்கு ஏற்கனவே இப்ப சொன்ன மாரி பகலில் வெயிலும், அதிகாலை பனிமூட்டம் மட்டுமே தொடர்ந்து காணப்படும். 18ஆம் தேதிக்கு அப்புறமா தான் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, 18ல தாழ்வு பகுதி உருவாகி, அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, கனமழையாக இருக்கும். ஒருவேளை ஒரு ஒரு தாழ்வு பகுதியாகவோ, அல்லது ஒரு காற்று சுழற்சியாக மட்டும் நகர்ந்து வந்தது அப்படின்னா, மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து இது தீவிரமா நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு நமக்கு மழை கொடுக்க போகுது? இல்ல மிக கனமழையிலிருந்து அதி கனமழையா கொடுத்துட்டு போகுமா? இல்லது லேசானதிலிருந்து மிதமான மழையாக கொடுத்துட்டு போகுமா என்பது குறித்து தொடர்ந்து தீவிர கண்காணிப்புல இருக்கு. தற்போதைய நிலவரப்படி மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு, ஏதாவது பிப்ரவரி இறுதியில உங்களுக்கு மிக கனமழை அல்லது அதி கனமழை இந்த மாரி பெய்யறது போல ஏதேனும் வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நம்ம இனி வருகிற நாட்கள் நம்ம சொல்றோம். மிக முக்கியமான இன்னொரு விஷயம், தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க. வரப்போகிற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போன்ற நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த வருஷம் லானினா முடிவடைந்து எல்னினோ தொடக்கத்தின் காரணமாக நமக்கு சில மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால தென்மேற்கு பருவமழை 100% இந்தியா முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகள்ல இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதாவது குறிப்பா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இயல்பை ஒட்டியே இருக்கும். அதே மாரி கடலோர பகுதிகளும் சரி, கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இயல்பை ஒட்டியே நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இயல்புக்கு அதிகமாக நம்ம கடலோர பகுதிகள்ல வேணா ஓரிடங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஆனா சராசரியான மழை பொழிவு எடுத்து பார்த்தா, இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை இயல்பு அல்லது இயல்பை ஒட்டி தான் இருக்கும். ஏன்னா அதிக நமக்கு மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்னினோவினுடைய தொடக்கத்தின் காரணமாக பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாக இந்தியாவுல வந்து கடுமையான பஞ்சமோ அல்லது கடுமையான வெள்ளப்பெருக்கோ இந்த மாரி இல்லாம, நடுநிலையாக தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டி நமக்கு மழை பதிவாகிட்டு, அதனுடைய வேலையை முடித்து கொண்டு போயிடும். அதனால இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல தொடர்ந்து கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். மற்ற மாநிலங்களிலும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் பெரும்பாலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.